இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். வெள்ளிக்கிழமையா, வெள்ளிக்கிழமைனாவே எல்லார் வீட்லேயும் சாம்பார் தானங்க வைப்போம். அதுதான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அடுப்பு கிடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு கோலம்லாம் மொதல் நாளே போட்டுட்டேங்க. சரி விறகடுப்பில் தான் செய்வோன்னு பார்த்தா மணி ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் விறகடுப்பில் செய்யும்போது கொஞ்சம் லேட்டாக ஆகும். சரி நீ குக்கர்லேயே பருப்பை வச்சுருவோன்னுட்டு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பெருங்காயம், மஞ்சள் பொடிங்க. எப்போதும் போல தாங்க இன்றைக்கி சாம்பார். பெரிய வித்தியாசம்லாம் நான் வைக்கல. அதுவும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார், புடலங்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா புடலங்காயும் வெண்டைக்காயும் வீட்டிலேயே வருங்க காய். அது வந்து நாட்டுக்காய் வரும். சூப்பராக இருக்கும் காய், நாட்டுக்காய். எங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாட்டுக்காய் தாங்க வாங்குவோம். அது என்னதான் இருந்தாலும் கடையில் வாங்குகிற காய்க்கு நாட்டுக்காய்க்கு நிறைய வித்தியாசம் தெரியுங்க நமக்கு. அதுமாரி எல்லா இடத்துலையும் கிடைக்காது. கிடைக்கிறவங்க வாங்கி அதை மாதிரி வராங்கல்ல வாசலுக்கு, அவங்கக்கிட்ட வாங்கி செஞ்சுக்கிங்கங்க. அவங்களும் நம்மளை தேடி வராங்க, அதனால் நான் வாங்கிடுவேங்க அதை மாதிரி. மழை வேற இப்போ அடிக்கடி பேஞ்சிகிட்டு இருக்கா. இன்றைக்கி இப்போ ஏதோ தெரியல, ஒரு 2 மணி நாளாக மழை அதிகமாக இருக்கும்னாங்க. ஆனால் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது தான் மழையே பெய்யல. லீவெல்லாம் விட்டாங்க, ஆனால் மழையே இல்லை. பரவாயில்ல, இருக்கிற துணிமணியெல்லாம் கொஞ்சம் காய வச்சு எடுத்து மடித்து வச்சுருவோம். அடுத்த மழை வர்றதுக்குள்ளேன்னு அந்த வேலையும் பார்த்தாச்சுங்க. ஏன்னா இப்போ வெயில் அடிக்கும் போது தானே நம்ம ஏதாவது செய்ய முடியும். மழை பெஞ்சிட்டுனா தொடர்ந்து மழை பெய்யும்போது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு தான் கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் குக்கர்லேயே சாம்பாரை வச்சுருவோன்னுட்டு அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெண்டைக்காயை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்குங்க. காய் வந்து பசுமையாக இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்க்கும்போது நல்லா இருக்கும். இந்த புடலங்காயை கட் பண்ணி அதில் நான் எப்பயுமே பாசிப்பருப்பு, உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா பெசரி அமுக்கி வச்சு தாங்க செய்வேன். இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன். அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், கலர் மாறாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒன்று செஞ்சு போடுவேங்க. பச்சை மிளகா, சோம்பு, கொஞ்சம் தேங்காய், அதை நல்லா பல்ஸில் விட்டு அந்த புடலங்காயில் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் சாம்பாரை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்டியாச்சு. சாம்பாரும் ரெடி ஆகிட்டேன். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா புடலங்காவும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டு இந்த புடலங்காயும் அப்படியே பருப்போடையே சேர்த்து நான் சொன்ன மாதிரி இதையும் சேர்த்து அப்படியே ஒரு பல்ஸு விட்டு, ரொம்பவும் குறன்னு இருக்கக்கூடாதுங்க, நைஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். அதை அப்படியே பொடி பண்ணி போட்டுட்டு இதை 2 பரட்டுன்னு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். சொல்லவே வேண்டியலைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த புடலங்காய் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. கார குழம்புக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதோட நான் பார்த்தேன், நம்ம வீட்டில் சுட்ட தீபாவளிக்கு முறுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம முறுக்கை தொட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதையும் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறாங்க. அவ்வளோதான் நம்ம வீட்டு